ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, எங்கள் ரிலேட்டிவோட மேரேஜ் வந்துருச்சு, கிளம்பியாச்சுங்க. காலையிலே பணியாரம், இவங்களுக்கு பணியாரம் ஊற்றி வச்சிட்டேன், சாம்பாருமே வச்சுட்டேன், உருளைக்கிழங்குமே பொரியல் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பணியாரம் சூப்பராக இருக்குல்ல. அந்த இட்லி மாவில் தாங்க பணியாரமே ஊற்றிருந்தேன். நல்லா சூப்பராகவே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா புசு புசுன்னு செம்மையாக இருக்குல்ல, மொறு மொறும் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு வந்து தயிர், தேங்காய் பூ, சர்க்கரை கூட சட்னியுமே வச்சுக்கலாம். சவு போட்டு தாங்க சாம்பார் வச்சுருந்தேன். ஒரு அரை கேரட் இருந்துச்சு, அதையுமே போட்டாச்சு. சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சுங்க. தாளித்து ஊற்றிடலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்குமே தாளிச்சிடலாம். சாம்பார் சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் போகிறதுனால எல்லாமே காலையில் ரெடி பண்ணிட்டேன். என்னோடய பையனுக்குமே கொடுத்து அனுப்பிச்சாச்சுங்க. உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் தாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே வந்து நான் கிளம்புறதுனால எதுவும் ஸ்பெஷல் செய்யலை. சண்டே தான் ஸ்பெஷல் வருதுங்களா, மேரேஜ் வருதுல, அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கே போய்ட்டேன். இவங்களாம் நாளைக்கு வருவாங்க. எங்கள் அத்தா, பொண்ணு, பையனோட நாளைக்கு வருவாங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. பணியாரம், பணியாரத்துக்கு தேங்காய் பூ, தயிர், சர்க்கரை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நாங்கள் இப்படி தான் சாப்பிட்றோம். சட்னியுமே செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.